ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம நேற்று வீடியோ விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முருகர் கோவிலுக்கு தான் போகிறோம். அறுபடை முருகரும் இங்கே வந்து சென்னையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் போகிறோம். போகிற வழியில் இப்போ ஒரு போர்டு காமிச்சேன் இல்லையா, நீங்கள் பார்த்தீங்களா? இதை பார்த்தோன்னே தான் வீடியோ எடுக்கணுன்ற ஞாபகமே வந்தது. அதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த போர்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, பத்ரி படத்தில் விஜய்க்கு வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. அவரோட வீடுன்னு நினைக்கிறேன். கோச்சிங் சென்டரும் சேர்த்து அங்கே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். பசங்க ஆட்டோவில் போகலாம், கேபில் போகலாம் அப்படின்னாங்க. மண்டை மேலேயே 2 கொட்டி நடத்தியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அந்த இதுக்கு ஏதாவது வாங்கி தரேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வாக்கிங் பண்ணி பேசிகிட்டே போனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே நம்ம ஆட்டோவில் அந்த மாதிரி தான் போகிறோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே வாக் பண்ணி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்து பெசன்ட் நகர் போயிட்டீங்க அப்படின்னாவே, நான் ஆல்ரெடி 2 வீடியோவில் காமிச்ச மாதிரி இது எல்லாமே பக்கம் பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த டைமிங் மட்டும் கால்குலேட் பண்ணி போய்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம டெம்பிள் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே எப்படின்னா, நம்ம அறுபடை முருகர் சொல்கிறோம் இல்லையா, சுவாமி மலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அந்த மாதிரி பழனி, பழமுதி சோலை, இந்த 6 முருகரையும் அந்த பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இந்த கோவில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 6 முருகருக்கும் தனித்தனி கோபுரம் அமைச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சுவாமிமலை முருகர் தான். ஏன்னா நான் சுவாமிமலை போயிருக்கிறேன். முருகர் வந்து சுவாமிமலையில் இவ்வளோ பெருசு தான் இருப்பாங்க. நான் எல்லா முருகரையும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் எல்லா முருகரையும் காட்ட முடியல. நாங்கள் போனதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கேயே எங்கள் பீச்லேயே ஆடிட்டு போகும்போது லேட் ஆயிடுச்சு. அதனால் சன்னதியெலாம் மூடிட்டாங்க. நாங்கள் போகும்போதே வந்து எல்லா முருகரையும் பார்க்க முடியல. ஒரு 4 முருகர் அந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது. மீதி சன்னதிலாம் க்ளோஸ் பண்ணிட்டதுனால எங்களால் பார்க்க முடியல. அதனால் உங்களுக்கு வீடியோவும் கொடுக்க முடியல. நான் வந்து கம்பல்சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது இது எல்லாமே வந்து கவர் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரம் சுற்றுறதுக்காக அப்படியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த கோபுரம்லாம் பாருங்கள். எல்லா முருகருக்குமே வந்து தனித்தனியாக அந்த கோபுரம் அமைச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து அறுபடை முருகருக்கு எப்படி போகிறீங்களோ அங்கே வந்து சுவாமி எப்படி காட்சியளிக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தாங்க. அதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் வந்து சுவாமிமலை முருகரை பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு சர்பத்து, ரோஸ் மில்க்கு எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. சரி, நம்ம ஒரு சர்பத்தை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சர்பத்தை அடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. 40 ரூபான்னு தான் நினைக்கிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ளது பாருங்கள், அதில் உள்ளது இதில் உள்ளது வாங்கி குடிச்சிட்ருக்குது. சரி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு நடராஜா சர்வீஸ் தான், அப்படியே நடந்து போய்க்கலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு. இப்போது நீங்கள் ஆல்ரெடி பார்த்த லக்ஷ்மி டெம்பிளும் முருகர் டெம்பிளுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போனாவே பீச் ஓரத்தில் தான். அப்படியே அதே வேடிக்கை பார்த்துட்டு போன மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், மீன் ஃபுல்லாக விற்றுட்ருக்குறாங்க. நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு சீ ஃபுட் எல்லாமே வந்து கம்மியாக கிடைக்கும். நீங்கள் வந்து கூறு கட்டி தான் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் மாதிரி 250, 500 அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கூறுக்கே வந்து ஒரு கூறு எடுத்துட்டிங்கன்னா 50 ரூபா, 100 ரூபாய்க்கே இங்கே சீ ஃபுட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இங்கே வீடு இருக்கும்போது நாங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். அதெல்லாம் வந்து
முடிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து பீச்சை வந்து நைட் டைமில் பார்க்குறத விட டே டைம் சாரி டே டைமை விட நைட் டைமில் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட்டு அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருப்பாங்க. கடைங்கள்லாம் வேறு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஏரியாலாம் நாங்கள் நைட் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். அப்புறம் அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து உங்களுக்கு எல்லா கடைகளும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே. அப்படியே போயிட்டுருக்கும் போதே பசங்க இதை வேற விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. சரி நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். 12 ரிங்கு கொடுத்தாங்க. ஆளுக்கு 3 3 ₹50. சரி ஏதாவது எய்ம் பண்ணி போடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். என் ஹஸ்பண்ட் போட்டுட்ருக்குறாங்க. எங்கே எது எதுலேயோ விழுது, அதில் நம்ம எதில் எய்ம் பண்ணுறோமோ அதில் மட்டும் விழவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு என் பொண்ணு போடுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாப்புல. எங்கேயாவது தூரமாக போடணுன்னா பக்கமே போடுது. அதில் வந்து கரெக்டாக விழணுமா. முருகர், லக்ஷ்மி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. சரி நம்மளும் ஏதாவது ஒன்று போட்டு இன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோன்னு பார்த்தா ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. அடுத்து வரார் எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி. கண்டிப்பாக போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பெருசாக தான் எய்ம் வைப்பார் எப்போவுமே. நல்லது தாங்க. எப்போவுமே பெருசாக எய்ம் வச்சா தான் நம்ம அதை நோக்கி போக முடியும். முன்னாடி இருக்கிறதெல்லாம் எதுவுமே வைக்கிறதில்ல. அவர் முருகர் அப்புறம் பெரிய ஸ்டாச்சுவாக இருக்கிறதா எய்ம் வச்சார். ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் போடுறதுக்கு வந்துட்டேன். நமக்கு எங்கே நம்ம ஒரு பக்கம் போட்டால் அது ஒரு பக்கம் போகுது. கடைசியில் ஒன்றும் விழலை. அப்புறம் ஆறுதல் ப்ரைஸாக ஒரு கப்பு தான் கொடுத்தாங்க. அந்த கப்போட ரேட்டு ஒரு ₹10 தான் இருக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அதை ₹50 கொடுத்து வாங்கிட்டோம். சரி பசங்களுக்காக என்ஜாய் பண்ணி அதை முடித்தாச்சு. போகிற வழியெலாம் ஏதாவது ஒரு சாப்பிட்டுட்டே தாங்க. சாப்பிட்டுட்டே கிளம்பியாச்சு. சரி இதெல்லாம் சாப்பிட பசிக்குது அப்படின்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு இடத்துக்குன்னு சொல்லி நடக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. சரி இங்கே சாப்பிட்றலாம் அங்கே சாப்பிட்றலாம் அப்படின்னா நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன்னு சொல்லி என் பொண்ணு கூட்டிகிட்டு போச்சு. நான் அப்போ நடக்க வச்சேன் இல்லையா, அதனால் என்னை இப்போ நடக்க வச்சு பழி வாங்குறாங்களாம்மா. சரி இங்கே எங்கேயாவது சாப்பிட்லான்னா தோ வந்துருச்சுன்னு கடைசியில் ஒரு வழியாக அந்த ரீல்ஸில் வந்த கடைக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க பார்க்கும்போது ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்களாம்மா அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அப்படிலாம் இல்லை, ஆஃபர்லாம் இல்லை. ஏதோ புதுசாக ஓப்பன் பண்ணும்போது ஆஃபர் போட்டிருப்பாங்க போல். அதுக்கப்புறமா ஆஃபர்லாம் இல்லை அப்படின்னு நாங்களும் சரி உள்ளே போயிட்டு சாப்பிட்லான்னு எப்படியோ ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சி உள்ளே போயாச்சுங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம சாப்பிட்ற மாதிரி ஐட்டமாக இருக்குது. உள்ளே வந்து பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஐட்டமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குதுங்க. சரி என்னவோ சொல்லுங்கள், நாங்களும் இன்றைக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க போக்கிலே விட்டாச்சு. நல்லா ஆர்ட்ரு பண்ணி இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இது வந்து பர்கரு உள்ள சீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ பசங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பீஸா ஒன்று ஆர்ட்ரு பண்ணோம்.
எங்கேயாவது வெளியே போகிறப்ப தானே இந்த மாதிரி வந்து ஃபேமிலியோடு சாப்பிட முடியும் அப்படின்னு என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. நமக்கு என்னங்க, நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இல்லை. எங்கேயாவது வெளியே போயிருந்தா ஒரு பிரியாணியாவது சாப்பிட்ருக்கலாம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நம்ம போனதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து ஆர்டர் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. காஸ்ட்லி தான், அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், எல்லாருமே தான் சாப்பிட்டாங்க. நான் பெற்று வச்சுருக்குதுங்க பாருங்கள், 2 எண்ணெய் தான் கவர் பண்ணியிருக்குதுங்க. சாப்பிட்றத இது பண்ணுறத எல்லோரும் தாங்க சாப்பிட்டாங்க. நம்மளை வந்து இதான் உங்களுக்கு வேலையே. சரி, ஓகே, பரவாயில்லைங்க. அதுக்கப்புறமா இங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ண போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப போகிறோம். அப்புறம் இங்கேருந்து கேப் புக் பண்ணியாச்சு. கேப் வந்தோன்னா இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு. இங்கே ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ஏன்னா வந்து 4:30 4 o'clock அந்த மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கே. நம்ம அங்கேருந்து 6 o'clockலாம் கிளம்பணும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், எல்லாமே 10th 12th அந்த மாதிரி மார்க் எடுக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நம்மளும் அங்கேருந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் முடியறதுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.